ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே சிறிது வெளிச்சம் புத்தகம் தான். எஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 400 பேஜ் கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய இதை வச்சு ஒரு 20-30 வீடியோ போடலாம் போல், அவ்வளோ இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா, திறமையே அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும் போதே வந்து எனக்குமே நிறைய கேள்வி இருந்துச்சு. ஸோ நம்ம எதை பற்றி எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு. ஏன்னா ஒரு டயத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ இன்டர்வியூவில் போய் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, இல்லை நம்ம நினச்சது எதுவும் கிடைக்கலன்னா வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னா, நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், வேறு யாருக்குமே இதில் நடக்க மாட்டேது, நமக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் வந்து எல்லாமே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். பட் அந்த இன்டர்வியூ இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகிட்டோன்னா பரவாயில்லப்பா, அது கிடைக்காது, நல்லதான் போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1-2 இல்லை நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்போ தான் தோணும், நம்ம மட்டும் தான் ரொம்ப சோகமாக இருக்கும். சம்டைம் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கலனா கூட அது ரொம்ப நல்லது தான், ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்க போகுது அப்படின்றது. ஏன்னா இது வந்து சொல்கிறத தாண்டி நிறைய இது நடந்திருக்கு. என்னோட லைஃப்லேயே வந்து ஒரு 5000 ருபீஸ்க்கு வந்து 5500 ஒரு 5500 ரூபாய்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது கிடைக்கவே இல்லை. ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கேவலமாக நான் பண்ணேன். இது வந்து அதே மாதிரி தான் பண்ணேன். பட் என்னமோ தெரில, அந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சிச்சு 10,500க்கு வந்து கிடச்சிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படின்றக்கப்போ வந்து அந்த இது கிடச்சதுதான் நான் அதிலே இருந்திருப்பேன். அது கிடைக்காம அடுத்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இது இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னே அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு அமௌண்ட் கிடச்சிச்சு. ஸோ சில விஷயம் வந்து கிடைக்கிறத தாண்டி கிடைக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இந்த டாப்பிக்குமே அதுதான். இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது வந்து நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டம் சரியில்லை, எனக்கு எப்போவுமே துரதிர்ஷ்டம் தான் வருது அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த டைமு அது அப்படி இருந்திருக்கு. பட் அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றது. இன்னொன்று வந்து சில இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அது சரியாக வரலைன்னா வந்து நமக்கு எப்போவுமே துரதிர்ஷ்டம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் இல்லை. நம்ம தான் போய் வாண்டடாக போய் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குன்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு அறையில் 15 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஒரே ஒரு நாற்காலி கால் உடைந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திறமையே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஒரு ரூமில் வந்து ஒரு 15 நாற்காலி போட்டிருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் உடஞ்சதாக இருக்குது. பட் ஆனால் உடஞ்சது வந்து பெருசாக தெரியலை. ஒருத்தர் வந்து உள்ளே போய் கரெக்டாக அந்த ஒரு சேரில் மட்டும் உட்கார்றாரு, உடஞ்சி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பாரு எனக்கு மட்டும் இப்படி துரதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுப்பாகி வெளில போகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் வந்து ஒரு எல்லா டம்ளர்லையுமே வந்து தண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டம்ளர் மட்டும் தண்ணியில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்காங்க. இவர் போய் கரெக்டாக அந்த தண்ணியை மட்டும் தான் எடுத்து குடிச்சிடுறாரு. மறுபடியும் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் தான் வந்து துரதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் வந்து இன்னொரு காரணம் என்ன, இவர் தான் அந்த கிளாஸை போய் செலக்ட் பண்ணியிருப்பார். யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த கிளாஸ் அந்த டம்ளர் தான் போய் நீ செலக்ட் பண்ணி குடிக்கணும், அந்த சேரில் தான் உட்காரணும்னு. அதனால் சில விஷயங்கள் நடக்குதுன்னா வந்து உங்களுக்கு தான் துரதிர்ஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுலாம் இல்லை. அது அந்த டைமுக்கான நடக்கிறது. அதுவுமே வந்து நம்மளாக போய் சில விஷயத்தை தேடிக்கிறது. ஆனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க உங்கள் மைண்டில், உங்களுக்கு எப்போவுமே அதுதான் நடக்கும்னு. கண்டிப்பாக சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றதையுமே இதில் சொல்கிறாங்க. உடனே அந்த அறையில் மறைந்திருந்து அதை கவனித்துக் கொண்டிருந்த வயதான மனிதர், சிலருக்கு துரதிர்ஷ்டம் எப்போதாவது நடக்கும், இவனுக்கோ துரதிர்ஷ்டம் மட்டும்தான் நடக்கும். மறுபடியும் சோதனை செய்கிறேன் பாருங்கள் என்கிறார். 7-8 கண்ணாடி டம்ளர்களில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு அதில் ஒன்றில் மட்டும் உப்பை கலந்து விடுகிறார். அதே மனிதன் திரும்ப உள்ளே நுழைகிறான். முன்பு போலவே எதை எடுத்து குடிப்பது என்று யோசிக்கிறான். மிக சரியாக உப்பு போடப்பட்ட தண்ணீரை மட்டும் குடிக்கிறான். பிறகு தனது துரதிர்ஷ்டம் என்று அழுத்துக் கொள்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனா ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு மட்டும் தான் துரதிர்ஷ்டம் சொல்லிக்கிறான் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. இன்னொன்று நான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவர் பார்த்த படத்தை வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் வந்து 1982 வெளிவந்த த கோட் அப்படின்ற படம். இப்போ தமிழில் உள்ள கோட் இல்லை, ஃப்ரெஞ்சில் வந்து 1982 வந்து ஒரு கோட்டு. அந்த படத்தில் என்னென்னா வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு பர்சனும் ஒரு இப்படி அதிர்ஷ்டமான ஒரு பர்சனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பணக்கார பெண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து இவங்க போகிறப்போ வந்து அந்த துரதிர்ஷ்டமான உள்ளவனுக்கு வந்து எல்லாமே வந்து தப்பாக நடக்குது. அவன் அதிர்ஷ்டமானவனும் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன சொல்கிறான் வந்து, உன்னால தான் என்னால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. லாஸ்ட்டில் அந்த துரதிர்ஷ்டமானவன் வந்து எல்லா விஷயத்தையும் தாண்டி எனக்கு என்ன தப்பாக நடந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் கதை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, த கோட்டுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, படத்தின் ஒரு காட்சியில் அவனது அதிர்ஷ்டம் எப்படி சாத்தியமானது என்று கேட்டபோது பெரின் சொல்கிறான். பெரின்றது அந்த எப்படி சொல்கிறது, அந்த துரதிர்ஷ்டமானவன் சொன்னாலும் அந்த கேரக்டர், அந்த பொண்ணை தேடி போன 2 கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டர். ஸோ படத்தின் ஒரு காட்சியில் அவனது அதிர்ஷ்டம் எப்படி சாத்தியமானது என்று கேட்டபோது பெரின் சொல்கிறான், தனது திறமைகளின் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் அதிர்ஷ்டத்தை நம்புகிறான். தனது சுய உழைப்பையும் தனித்திறமையும் நம்புகிறவன் ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதில்லை. அவன் அதிர்ஷ்டம் தன்னை தேடி வரும் என்று காத்திருப்பதில்லை, அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கிறான். என்னை நான் உணரவே இல்லை, அதனால் தான் அத்தனை பிரச்சனைகள். எனது தவறுகளை அடையாளம் கண்டு சரி செய்தேன். எது எனது குறையோ அதை வைத்தே எனது பலத்தை உருவாக்கினேன். அதே நேரம் கம்பனா தன்னை பெற்று
பற்றிய சுயபெருமை அடித்து கொண்டிருந்தான். அதுதான் அவனது துரதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து எனக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுயபெருமை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால தான் அவனால் கண்டுபிடிக்க முடியும், என்னால் கண்டுபிடிச்சேன். பட் எனக்கு வந்து அதிர்ஷ்டன்றது வந்து அது அந்த துரதிர்ஷ்டன்றது வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நமக்கு அமைஞ்சிரும். ஸோ நம்ம திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. வாய்விட்டு சிரிக்க வைத்த இந்த படம் மனித வாழ்வில் எது அதிர்ஷ்டம் என்பதை ஆராய்கிறது. கடைசி வரை பெரின் எதையும் வேடிக்கையாகவே எதிர்கொள்கிறான். தனது கஷ்டங்களுக்கு புலம்புவதும் இல்லை, தனது திறமைகளுக்காக புல்லரிப்பதும் இல்லை. அவன் ஒவ்வொன்றையும் முழுமையாக எதிர்கொள்கிறான். அதுவே அவனது பலம். படத்தின் அடிநாதம் போல நம்பிக்கையின் வெளிச்சம் பரவுகிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன்னோட திறமை மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சுருக்கான். பட் ஆனால் அந்த திறமையை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ திறமை இருக்கும் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தற்புறம்லாம் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணுறான், எல்லாத்தையுமே அந்த கற்றுக்கிறான். லாஸ்ட் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த படமும் போகுது. எந்த ஒருத்தனை வந்து துரதிர்ஷ்டமானவன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்களோ அவனை தான் போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறான், ஏகப்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி அவனோட திறமையை வச்சு. ஸோ திறமை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையுமே இதில் சொல்கிறாங்க. நம் காலம் இலவசத்தின் காலம். எதை இலவசமாக தந்தாலும் வாங்கி கொள்ள கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நம் காலம் இலவசத்தின் காலம். எதை இலவசமாக தந்தாலும் வாங்கி கொள்ள 1000 பேர் காத்திருக்கிறார்கள். வீட்டு கழிப்பறையை சுத்தம் செய்யும் பினாயில் விற்பவன் உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது என்று ஒரு துடைப்பத்தை பரிசாக தந்து போகிறான். அதை வாங்க தள்ளுமுள்ளு, அடிதடி போட்டிகள், காத்திருப்புகள். இன்னொரு பக்கம் தொலைக்காட்சியில் விருப்பமான பாடல் ஒன்றை கேட்பதற்கு தொலைபேசி இணைப்பு கிடைத்துவிட்டால் கூட இன்னைக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று பெருமைப்படும் மனிதர்கள் தான் நாம். நல்ல வேளை ஹோம்ஒர்க் இல்லை, ஐ எம் லக்கி என்று குதூகலிக்கும் பள்ளி குழந்தை என்ற அதிர்ஷ்டம் நம்மிடம் சிக்கிக்கொண்டு பாடாய்படுகிறது. ஸோ ஸ்கூல் பிள்ளைங்க கூட வந்து ஹோம்ஒர்க் இல்லை, நான் ரொம்ப லக்கி பர்சன் சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து அதிர்ஷ்டம் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு மனுஷங்கள்கிட்ட அப்படின்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. விளையாட்டில் துவங்கி விண்வெளி பயணம் வரை உழைப்பை விட அதிர்ஷ்டமே பிரதானமாக பேசப்படுகிறது. இந்த அலுப்புக்கள் சலிப்புக்கள் நமது பொது வருத்தங்களை ஒன்றாக தொகுத்து மர்ஃபி விதிகள் என்று வைத்திருக்கிறார்கள். நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ என்று நாம் சலித்துக்கொள்ளும் தருணங்களைத்தான் மர்ஃபி விதி நினைவூட்டுகிறது. எட்வர்ட் மர்ஃபி தொகுத்த விதிகள். நாம் அதிர்ஷ்ட குறைவின் அடையாள சின்னங்கள் அல்லது ஆதங்கங்கள் சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்கிறாங்க. நாம் ஒரு வரிசையில் நின்றிருந்தால் நமக்கு பக்கத்து வரிசை தான் வேகமாக நகரத் தொங்கும். ஆசிரியருக்கு மிக ஆர்வமாக இருக்கும் பாடம் மாணவர்களுக்கு மிக அறுவையாக இருக்கும். நீங்கள் பேரம் பேசி ஒரு பொருளை வாங்கி வந்த மறுநாள் அதன் விலை மிகவும் குறைந்து இருக்கும். நீங்கள் ஒரு பெண்ணை மிக அழகாக இருக்கிறாள் என்று ரசித்தால் அவள் ஏற்கனவே திருமணம் ஆனவளாக இருப்பாள். இப்படி ஆயிரக்கணக்கில் மர்ஃபி விதிகள் நீள்கின்றன. இவை வெறும் விதிகள் அல்ல, நமது காரணமற்ற ஆதங்கங்கள். இந்த தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நடைபெறும் போது ஒருவன் தனது அதிர்ஷ்டத்தை கேள்வி கேட்க துவங்குகிறான், மறுபரிசீலனை செய்கிறான், பயப்பட துவங்குகிறான்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறதுல வந்து ரொம்ப நிறைய ரிலேட்டடாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தேட்டருக்கு போய் நின்றுட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு லைனில் போய் அவங்க டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. அதுமாதிரி காலேஜில் எல்லாம் அட்மிஷன் போயிட்டு இருப்போம், டிக்கெட் எடுத்துக்க இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுக்க போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் கியூ ஸ்டார்ட் ஆகி அவங்க பார்த்தா போயிட்டு இருப்பாங்க. நமக்கு இதுதான் லக்கி போலன்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு விஷயத்துக்காக போய் நிற்க போவோம், அதில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஒரு கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாவே நினச்சிப்போம். அதுதான் வந்து மர்ஃபி விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று வரை எத்தனையோ பேர் கோடி ரூபாய் லாட்டரி சீட்டுகள் மூலம் எதிர்பாராத பரிசு மலைகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களது புகைப்படத்தையும் நாளிதழ்களில் பார்த்திருக்கிறேன். இது என்னென்னா வந்து லாட்டரியில் வந்து நிறைய பேர் வின் பண்ணிட்டாங்க, 1 கோடி வின் பண்ணிட்டாங்க, 2 கோடி வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய இதுவுமே நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நானுமே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நமக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இதை பதிவு பண்ணுறாங்க. ஒன்று வந்து நானுமே நிறைய வாட்டி பர்சனலாக யோசிச்சிருக்கேன். சரி, திடீர்னு ஒரு கோடி, ஒரு 1 லட்சம், ஒரு 10 லட்சம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்குமோ, கிடைச்சவங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய டைம் இந்த கேரளாவில் லாட்ரி அடித்து அந்த பேப்பரில் வரதெல்லாம் நானுமே பார்த்துருக்கேன். இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி அதிர்ஷ்டசாலியாக வந்து ஒரு 1 கோடி 2 கோடி வின் பண்ணவங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தாங்களான்னா அது கண்டிப்பாக இல்லை. அதை பற்றி அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம அந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் தான் பார்க்குறோம், அதை நம்ம அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம், நமக்கு அவங்க லைஃப் என்ன ஆச்சுன்றதே தெரியலை அப்படின்றதுமே இங்கே என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, அதன் பிறகு அவர்கள் என்னவானார்கள், அந்த அதிர்ஷ்டக்காரர்களில் ஒருவராவது வாழ்வில் நிம்மதியாக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்களா என்று இன்று வரை தெரியவில்லை. மாறாக எதிர்பாராமல் கிடைத்த பணம் அவர்களது நிம்மதியை கெடுத்திருக்கிறது, குடும்பங்களில் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. வறுமையில் கூட சேர்ந்து வாழ்ந்தவர்கள் பணம் வந்தவுடன் சண்டையிட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள்.
வறுமையில் கூட சேர்ந்து வாழ்ந்தவர்கள் பணம் வந்தவுடன் சண்டையிட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். அதிர்ஷ்டம் எப்போதும் தனித்து வருவதில்லை. பிரச்சனை என்ற தனது தோழனையும் அழைத்து கொண்டு தான் வருகிறது போலும். உண்மையில் தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் கூட ஒரு விதமான அதிர்ஷ்டமே என்கின்றன வாழ்வியல் நிகழ்வுகள். உண்மையில் தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் கூட ஒரு விதமான அதிர்ஷ்டமே என்கின்றன வாழ்வியல் நிகழ்வுகள். ஆமாம், இது கூட உண்மைதான். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை வர்றது என்னென்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில விஷயத்த சொல்லுவாங்கள்ல, கடவுள் உங்களை உங்களுக்கு தகுதிக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய இது கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால் சில கஷ்டம், சில தடைலாம் வர்றது ரொம்ப நல்லது. அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுப்போம். அடுத்த வாட்டி அதை ஃபேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு யாராச்சும் அந்த கஷ்டமோ அந்த பிரச்சனையோ தடைகளோ வந்தால், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு, நான் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். அதுவுமே வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதை வச்சு நீங்கள் துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. மேபி இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டம் வந்தால் தான் தெரியுன்றது எனக்குமே தெரியுது. பட் இருந்தாலுமே அது பார்ட் ஆஃப் லைஃப். அதுவுமே லைஃப்னா அதுவுமே இருக்கும் அப்படின்றதுமே எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுவுமே இங்கே லாட்ரி அந்த வின் பண்ணுற பர்சன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னென்னா லாட்ரி அடிச்சிருக்கோம், லாட்ரி அடித்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு வாரத்தில் என்ன நியூஸ் வரும்னா சொந்தக்காரங்களாம் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, பெரிய சண்டை போடுறாங்க, அவர் நிம்மதியாகவே இல்லை, அவர் யாருக்குமே ஊரை காலி போட்டு போயிட்டார் அப்படின்னு தான் நிறைய நானுமே படிச்சிருக்கேன். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. திடீர்னு வர்ற ஒரு பெரிய உழைப்பே இல்லாமல் வர்ற பணம் கண்டிப்பாக பிரச்சனையும் சேர்த்துக்கிட்டு தான் வரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா நகரின் மீது அணுகுண்டு வீசப்பட்டது. சுதமா யமோகுஷி என்பவர் தனது அலுவலக வேலை காரணமாக அந்த நகருக்கு வந்து சேர்ந்திருந்தார். அந்த ஹிரோஷிமா நாகசாமி அப்படின்னு சொல்லி ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்றத நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த அணுகுண்டு போட்டாங்க, ரொம்ப வருஷமாக அங்கே ஒரு புல் பூச்சி கூட வளரல, அங்கே பிறகுற பிள்ளைங்களாம் ஊனமாக தான் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலே பெரிய நிகழ்வு அந்த ரெண்டாம் உலகப்போரை பற்றி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். இங்கே அதிர்ஷ்டவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அந்த அலுவலக ஒரு பணிக்காக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சுதமோ யமோகுஷி அப்படின்றவர் ஹிரோஷிமாலேருந்து வந்திருக்காரு. வந்தவொடனே பார்த்தா அங்கே தான் அணுகுண்டு வீசுகிறாங்க, மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட பார்வை மங்கிடுது, தோல்லாம் உறிஞ்சிருது. என்ன ஐயோ நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு உயிர் பொழைச்சிட்றாரு. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, நாகசாகிக்கு போகிறாரு. ஆக்சுவலாக அங்கே தான் குண்டு போடுறாங்க ஹிரோஷிமாவில், அங்கேருந்து நாகசாகிக்கு போகிறாரு. அங்கேயும் இருக்கும், அங்கே 2 குண்டு போடுறாங்க. அதே நேரம் நாகசாகியில் 2 நாட்களில் அணுகுண்டு வீசப்பட்டது. நகரமே அழிந்து பல்லாயிரம் மனிதர்கள் இறந்து போனார்கள். இங்கிருந்து அந்த வெடிகுண்டில் கண் பார்வை மங்கி தோல் உறிஞ்சி அங்கே போனவர் 2 நாளில் அங்கே ஒரு வெடிகுண்டு போடுறாங்க. அதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிடுறாங்க. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, 2 அணுகுண்டு வீச்சிலும் பாதிக்கப்பட்ட ஒரே மனிதர் அவர் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கேயும் பாதிக்கப்படுறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறாரு, ஆனால் உயிரோடு தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் செதிவுற்று ஆனால் உயிர் பிழைத்து கொண்டார் யமோகுஷி. 2 அணுகுண்டு வீச்சிலும் பாதிக்கப்பட்ட ஒரே மனிதர் அவர் மட்டுமே. அதே துரதிர்ஷ்டம் என்று அவர் நினைத்து கொண்டார். ஆனால் ஜப்பானிய மக்கள் 2 அணுகுண்டு வீச்சில் மாட்டிக்கொண்டும் பிழைத்த ஒரே அதிர்ஷ்டக்காரர் அவர்தான் என்று கொண்டாடினர். ஸோ துரதிர்ஷ்டம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு, 2 அணுகுண்டுலேயும் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. ஆனால் 2 அணுகுண்டுலையுமே மாட்டிக்கிட்டு உயிர் பிழைச்ச ஒரே ஆள் அவர் மட்டும் தான் சொல்லி ஜப்பானிய மக்களே கொண்டாடினாங்க. ஸோ நீங்களாவே தான் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் நினச்சிக்கிறீங்க. அந்த டயத்தில் அது நடந்திருக்கு, அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகலாம். உங்கள் திறமை இருந்தால் அது கண்டிப்பாக, இந்த விஷயத்துக்கு திறமைக்கு சம்மந்தம் இல்லை, பட் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் துரதிர்ஷ்டமாக தான் நம்ம லைஃப்பில் நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே செத்து போனப்போ நீங்கள் உயிர் பொழைச்சிங்கல்ல, அதுவே உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று ஜப்பானிய மக்கள் அவர் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி கொண்டாடினாங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்பிக்கையின் சின்னமாக உருவானார். தன் 93 வயது வரை வாழ்ந்த யமோகுஷி அணு ஆயுத எதிர்ப்பு இயக்கத்தை வலுவாக நடத்தி வந்தார். ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஓர் அர்த்தமும் தேவையும் இருக்கிறது. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள துவங்கும் போது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம் ஆகிவிடும் என்பதே நிஜம். ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஓர் அர்த்தமும் தேவையும் இருக்கிறது. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள துவங்கும் போது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம் ஆகிவிடும் என்பதே நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு படிக்கும் போதே அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமான ஒரு வித்தியாசம், நம்ம ஏன் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிறோம், சில கெட்ட விஷயம்லாம் நடந்தால் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்ம நம்பணும். நம்மளே ரொம்ப நம்ம அன்லைக்கு நினச்சிடக்கூடாது. அப்புறம் திறமையினால் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதை படிங்க, எப்போவுமே சொல்கிறது தான். இதோட டைட்டில் 36ஆவது சாப்டரில் திறமையே அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு இதில். நன்றி.